சரி பிரகாஷ் ப்ரோ உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன். வெறுப்பது வேணா இது வேணா இருக்க ஜாலியா ஜாலியா இருக்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க கேட்போம். ஜோதிகா மேடம் டிஓபி வெற்றி அவ்வளவு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? பார்த்தேன், சிரித்தேன், அவ்வளவுதான். வேற பிரகாஷ் ஒன்றும் ப்ரோ, சொல்றதுல. நீங்க ஜாலினால நான் ஜாலி ரெட்டி பத்தி ஒரு கேள்வி கேட்கறேன். கேளு. நேற்று புஷ்பா ஏதாவது ரீவிசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, புஷ்பா 2 ட்ரைலருக்காக, அதனால ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, கேளுங்க கேட்போம். இல்ல ப்ரோ, புஷ்பா படத்துல ஜாலி ரெட்டின்ற கேரக்டருக்கு எதுக்கு ஜாலி ரெட்டின்னு பேர் வந்தது? சரி, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? பூச்சிக்கு எத்தனை இல்ல கால்? ப்ரோ, நேத்து நீங்க சொல்லும் போது யோசிச்சேன், சுனில் கேரக்டர் ஆகாது ப்ரோ. நேத்து நீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த படத்துல. இல்லையே, கடைசியா அவங்க பேர் என்ன, அனுசியா கழுத்தா இருப்பாங்கல்ல சுனில் கேரக்டர் படத்துக்கிட்டே. இல்ல கன்னத்துல தான் கோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் எதுக்கு இருக்குன்னு. ஓ அப்படியா? நான் ஒரு படத்தை ரீவிசிட் பண்ணும்போது எத்தனை தடவை பார்த்துருப்பேன், இருந்தாலும் மறந்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, ஜாலி ரெட்டி வந்து ஏன் அந்த பேர்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால், அதுதான் பதில். ப்ரோ கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. ஏங்க இதுக்கு மேல என்னங்க பேர் சொல்ற? ஓப்பனாக சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஜாலியா இருக்காரு ஜாலி ரெட்டி, அவர் பேரே ஜாலி ரெட்டி தான் படத்துல. இல்ல ப்ரோ, ஒரு ரீசன் இருக்கு. அது அவங்க ஒரு இது சொல்லுவாங்கல்ல, என்னது, அவனோட பேக் ட்ராப் சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல, நீங்க தான் படம் நேற்று ரீவிசிட் பண்ணிட்டீங்க, நீங்களே சொல்லிருங்க. இப்ப இருந்தே ரெடி ஆயிட்டாரா ரீவிசிட் பண்ணி? ஆமா, நேற்று ரீவிசிட் பண்ணாரு. ட்ரைலருக்கு முன்னாடி ரீவிசிட் பண்ணி ரெடி ஆயிட்டு. எனக்கெல்லாம் எதுவும் தெரியல, ஏன்னா அவங்க அண்ணன் கொண்டா ரெட்டி, அவங்க ஜக்கா ரெட்டிக்கு அப்புறம் ஜாலி ரெட்டி, இது மட்டும் தான் தெரியும் எனக்கு. அதுக்கு ஜாலி ரெட்டிக்கா ஜாலி ரெட்டின்னு வச்சனால ஜாலியா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க படத்துல என்ன ஆனாரு? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். என்னங்க அநியாயம் பண்றீங்க? புஷ்பா படத்துக்கு ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. பார்த்த படத்தை போய் இன்னைக்கு அருண் விஜய் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, அவர் கரியர்லயே வணங்கான் வந்து ஒரு முக்கியமான படமா இருக்குமா. பொங்கலுக்கு வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ட்வீட் பண்ணியிருந்தாரு. இல்ல ஒரே விஷயம், பொங்கல் ரிலீஸ்ங்கிறது ஓகே. எனக்கு அந்த வார்த்தையை கனத்த இதயத்துடன் படிச்ச உடனே அந்த மேயாதாமான்ல விவேக் பிரசன்னா படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஷாக்கிங்கா நல்ல விஷயமா நல்ல வார்த்தையை ஆரம்பிக்க வேண்டியது. கனத்த இதயத்துடன் பாலா அவர்களுக்கு நான் பயந்துட்டேன். ஐயோ, மீண்டும் நான் கூட ஏதோ ஃபைட் நினைச்சிட்டேன் ஆரம்பத்துல படிக்கும்போது. அதத்தான் இந்த மருதமலை படத்துல இவ்வளவு நல்லாதான் சொல்ல வந்தியா, இதுக்கு ஏதா கேக்கும்னு ஆரம்பிச்ச, தெளிவா ஆரம்பிக்க வேண்டியதானேங்கிற மாதிரிதான். முந்தா நாள் அவங்க நயன்தாரா, நேத்து ஜோதிகா, இன்னைக்கு இவரோன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல எனக்கு என்னன்னா இந்த பிரஸ் நோட் பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இப்போலாம். ட்வீட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. அப்கமிங் மூவிஸ்ல எந்த மூவிஸ்க்கு வெயிட் பண்றீங்க பிரகாஷ் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ மாதிரியே நானும் இப்போ கேம் சேஞ்சருக்கு தான் வெறித்தனமா வெயிட் பண்றேன். நான் இன்னைக்கு லிஸ்ட் போறேன்னு சொன்னேன், இன்னைக்கு லிஸ்ட் போட மறந்துட்டேன். ஆமா, 5 படங்கள் தேர்ந்தெடுத்து கேட்கணும்னு இருந்தேன். அப்படி தமிழ் ட்ரெயிலர்ல என்ன இருந்துச்சுன்னு இப்படி ஹைப் ஆயிருக்கீங்க அந்த படத்துக்கு? எந்த படம்? அவர் சும்மானு எழுதி வச்சாலே அந்த படத்துக்கு ஹைப் ஆவார். சும்மா எழுதினாலே போதும், ஹைப் ஆயிடுவார். அது ஏன் நான் அப்படி போட்டேன்னு பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் தான் தெரியும். வேற வழி. சரி சுகுமார்ண்ணா, நீங்க சொல்லுங்க, எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டடா இருக்கீங்க? நான் வந்து புஷ்பா தான் பரணி. அந்த ட்ரைலர் பார்த்தது வந்து புஷ்பா தான். தமிழ் படம்? ஓ, தமிழ் படம் விடுதலை 2. அது மட்டும் தானா? ஆமா, அதுதான் எனக்கு, அது மட்டும் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். சின்ன படங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசா நம்ம இது பண்ண மாட்டோம். அது சடனா எதனா வந்து கிளிக் ஆகி நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது அப்படின்னா நம்ம அதை கொண்டாடுவோம். மற்றபடி அது மேல நம்மளுக்கு வந்து இது பண்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. விடுதலை 2 தான் நெக்ஸ்ட். சரி, மை டிகோடிங் ஃபஹத் ஃபாசில் மெயின் வில்லனா இருக்க மாட்டாருன்னு தோணுது. இல்ல அதுதான் கிளைமாக்ஸ்ல ஸ்பாயிலராவே வச்சிட்டாங்களே. ஜாலியா 2 பேர் இருக்காங்கன்னா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல பரணி, சுகுமாரோட படத்துல அந்த படத்தோட சீன் தான் பேசும். எல்லா படத்துலயும் சீன் தான் பேசும். அது என்ன சுகுமார் படத்துல? எப்பா
அவர் சொல்றது இவரையா, நீங்க சுமார் படத்துல இவரு சொல்றாரு, இவரு தன்னைத்தானே சொல்றாரு, நீங்க எங்கேயோ போகாதீங்க. ஏன்னா எனக்கு இப்ப இல்லைன்னா அவரு டைரக்டர் தான் சொன்னாரு, நீங்க வேற. சரி இல்ல இது மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி அவர் இருந்தாருன்னா சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ, இந்த வருடம் நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற தமிழ் படம்? அவரு லாஸ்ட் 1 வீக்காவே ஸ்பீக்கருக்கு வராரு, உட்கார்றாரு, போயிடுறாரு, எதுவுமே பேச மாட்டாரு. சரி நீங்க சொல்லுங்க மாவீரன் ப்ரோ, அப்ப சொல்லுங்க. பேச சாரி விட சாரி ப்ரோ, நீங்க மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க ப்ரோ. அப்போ இந்த வருடம் நீங்க டீசெண்டா கை தூக்கிட்டு இருந்தா இல்ல இதான் நீங்க நிலைமை ரொம்ப இங்க. நிறைய சரி இருங்க வர. இல்ல பயங்கரமா இந்த கங்குவா பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க 3-4 நாளா. நான் கங்குவா இன்னும் பார்க்கவே இல்லை. பார்க்கலான்ட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம். நீங்க எல்லாம் பேசுறதை கேட்டு அப்புறம் இல்ல போன இல்ல நீங்க படத்துக்கு. போயிட்டு வாங்க ப்ரோ. சில பேர் இப்ப பாசிட்டிவா சொல்றாங்க, அதுவும் சவுண்ட் எல்லாம் வேற குறைச்சிட்டாங்க. ஆமாமா ட்ரை இப்போ பண்ணுங்க. கரெக்ட். இங்கெல்லாம் அப்டேட் பண்ண, ஏன்னா இங்க வந்து நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, ஏற்கனவே இங்க நல்ல தேட்டர்லயே போட மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு மாதிரி ரொம்ப நம்ம ஊர்ல செகண்ட் டயர் தேர்ட் டயர் தேட்டர் மாதிரி இருக்குல்லங்க, அதுல தான் புரியுது போடுவாங்க புரியுது. இங்க. அதனால ஏற்கனவே ரொம்ப அந்த ஆடியோ சிஸ்டம்லாம் ரொம்ப மட்டமா தான் இருக்கும். அதனால இந்த நீங்க தான் ரொம்ப இறைச்சலா இருக்குன்னு சொன்னாங்காட்டி நாங்க போகவே இல்லை. ஃபாரின் தியேட்டர்லயே அப்படிதான் இருக்கும். எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல வீக்கெண்ட் மட்டும் தான் ஆக்சுவலா மாறி போட்டிருந்தாங்க ப்ரோ, இங்க. இந்த மாதிரி படத்துக்கு வந்து அந்த நம்ம ஊர்ல கொடுக்குற மாதிரி செகண்ட் ஸ்கிரீனு தேர்ட் ஸ்கிரீன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல அப்படி கொடுப்பாங்க. அப்படி சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அது இந்த கனடால மட்டும்தாங்க அப்படி இருக்கு. இல்ல முதல்லயே இங்க வந்து இந்த சினிப்ளெக்ஸ் லேண்ட்மார்க்னு பெரிய செயின் இருக்கு, அதுல தான் போட்டுட்டு இருந்தாங்க நல்ல தேட்டர்ல. அப்புறம் ஒரு மாதிரி கார்ட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வைங்களேன். நான் ஏற்கனவே கூட சுகுமார்ட்ட இல்ல பேசியிருந்தேன் ஆக்சுவலா அதை பத்தி. மலையாள ஃபிலிம்ஸுக்கும் அந்த மாதிரி அதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆக்சுவலா கன்னடால. கரெக்டாமா எல்லாமே ஹிந்தி படம் மட்டும்தாங்க அந்த பெரிய செயின்ல வரும் இங்க. கரெக்ட். பெரிய பெரிய ஹிந்தி படம் வாரத்துல எல்லா படமும், மெயின் படம் மேக்ஸிமம் வாரம் வந்துடும். எல்லா படம் ரிலீஸ் ஆகிடும், பெரிய அந்த தேட்டர்லயே ரிலீஸ் ஆகும். அதர் தென் ஹிந்தி படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாத்துக்குமே இதே தான். எல்லாமே இந்த சுமாரான தேட்டர்ல தான் வரும். புரியுது புரியுது. சரி நீங்க வேற எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த வாரம்? இப்ப வந்து அடுத்து சொல்லணும்னா நம்ம கேம் சேஞ்சர் தான் வருதுங்க, பெரிய படம். வேற எதுவும் புஷ்பா பெரிய படம் எதுவுமே புஷ்பா வரல 2, அடுத்து. விடுதலை 2. புஷ்பா 2, ஆமா புஷ்பா 2 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. புஷ்பா 2 எனக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது. புஷ்பா 2 எனக்கும் பெரிய ஹிட் அடிக்கும் தான் நினைக்கிறேன். புஷ்பா 1 வந்தபோது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் பெருசா வரல, பெருசா இல்லை எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் பயங்கரமா ஹிட் அடிச்சது. ஆனால் ட்ரெய்லர் புஷ்பா 2 ஒரு மாதிரி நல்ல மாசா தான் கட் பண்ணியிருக்காங்க. படம் அதே மாதிரி நல்ல மாஸ் எலிமெண்ட்ஸோட வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 நல்லா இருக்கும் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். புஷ்பா 2 நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேங்க கண்டிப்பா. சூப்பர். மாவீரன் ப்ரோ நீங்க? நான் விடுதலை 2, லயன் கிங், அந்த முஃபாசா, அப்புறம் புஷ்பா. இந்த வருஷம் இந்த 3 படம். லயன் கிங், அப்புறம் அடுத்த வருஷம் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கு. அதான் லயன் கிங்கோட அந்த முஃபாசா அப்படி. அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? புஷ்பா 2, விடுதலை 2வா? இந்த வருஷம் இந்த 3 படம் தான். அப்புறம் அடுத்த வருஷம் பெரிய லிஸ்ட் இருக்கு. குறிப்பா ஹாலிவுட் இந்த வருஷம் ஒரு வறட்சியா இருந்துச்சு ஹாலிவுட்ல. அடுத்த வருஷம் தான் எண்டிங்ல அவதார் 3 வருது. அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. அடுத்த வருஷம் பயங்கரா இருக்க போகுது. ஆமா, இந்த டாக்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் நல்லா இருக்காமே. என்னன்னா சீரிஸ் பேர்? கிராஸ். ஆமா, நான் ஆக்சுவலா அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு கூட நான் முடிக்கல, சொல்றேன். அது நல்லா இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்க தமிழ் டப்ல இருந்தா தானே பாப்பீங்க? இருக்கா? அது எனக்கு தெரியல. நான் இங்கிலீஷ்ல தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு டவுட், யாருக்காவது வேற யாராவது ரெக்வெஸ்ட் காமிச்சா கொஞ்சம் பாருங்க. ஆதி வந்து வந்திருக்காராம், ஏகப்பட்ட பேர் ரெக்வெஸ்ட் காமிச்சிருக்காங்க, நமக்கு எதுவும் காமிக்கல. எது காமிச்சா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல ஆதி கொஞ்சம் பக்கத்துல லிசனர்ல இருந்தாலும் ஸ்பீக்கர் இன்வைட் பண்ணுங்க. ஆதி லிசனர்ல காட்டுறாருங்க எனக்கு. காட்டினா பரணி இல்ல சுகுமார் ப்ரோ யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே ஓகே. நான் எனக்கு சிலது காமிக்குது, சிலது காமிக்க மாட்டேங்குது அப்பப்போ. ப்ரோ ஒரு சின்ன டவுட் மட்டும். புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு அரௌண்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட இதில் ஆந்திராவில் வந்து பிரேக் ஈவன் ஆகலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அது ஹிட் ஆயிடுச்சுங்களா, இல்லை ஆந்திராவில் மட்டும் ரீச் ஆகலைங்களா கடைசி வரைக்கும்? ப்ரோ ஆந்திரால பிரேக் ஈவன் தான் ப்ரோ பண்ணுச்சு, ப்ராஃபிட்டபிள் இல்லைன்னு சொன்னாங்க. அது நார்த்ல பயங்கர ஹிட் ப்ரோ. முழுக்க நார்த் தான். 360 கோடி கலெக்ஷன் ஆச்சு. இருக்கிற தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே
புஷ்பா ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லைங்க யாருக்குமே. நான் ஃபர்ஸ்ட் வந்தபோது கேட்ட யாருக்குமே, தெலுங்கு ஃபேன்ஸ் யாருக்குமே பிடிக்கல. நார்த்தில் ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா தமிழ்நாட்டிலே பெரிய ஹிட் ஆல் ஓவர் ஆக்சுவலா. பயங்கர தமிழ்நாட்டிலே ஹிட். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்ல ஹிட். எனக்கு இன்னுமே பிடிக்காது அந்த படம். கேரளாலையும் நல்ல ஹிட். இல்லைங்க, ஆந்திரால கொஞ்சம் தமிழ்நாட்டுல கூட அந்த அளவுக்கு பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேம் டைம்ல தான் இது ஸ்பைடர்மேன் வந்து இருந்துச்சு. இதை விட ஸ்பைடர்மேன் தான் ஒரு பங்கு அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்குமே ஸ்பைடர்மேன் தான் லீடிங்ல இருந்துச்சு. இல்ல ப்ரோ கரெக்ட். ஆனா பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ராஜமௌலி ஃபிலிம் தமிழ்ல டப்பாய் நல்லா ஒரு டீசென்டான கலெக்ஷன் பண்ணது புஷ்பா தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்ப கல்கி செம்ம கலெக்ஷன் பண்ணுச்சு. விஷால் புஷ்பராஜ். அண்ணே சொல்லுங்கண்ணா. அண்ணே எனக்கு புஷ்பராஜ்னு சொல்லணுமா? சாரி புஷ்பராஜ். அப்பாடா, புஷ்பராஜ் எனக்கே ஆதி ஸ்பீக்கர் காமிச்சிச்சு. இவ்வளவு நேரம் காமிக்கல, இப்ப காமிச்சிச்சு. இல்ல, அவர் சொன்னார்ல தமிழ்நாட்டுல சரியா போகல புஷ்பான்னு. நான் ஸ்பைடர்மேனுக்கு தான் போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 40 பேர் கிட்ட மேல ஸ்டேட்டஸ் போட்டானுங்க வாட்ஸ்அப்ல. எல்லாருமே அந்த ஊவன்டாவா சாங் தான் போட்டானுங்க. அத்தனை பேர் அவனுக்கு அதுக்குதான் அந்த படத்துக்கு உலகமே போனாங்க போச்சு. புஷ்பாக்கு. அதுக்குதான் அந்த உலகமே போச்சு. சந்தோஷமா இருந்தாங்க. எவனுமே டைட்டில் கார்டை வீடியோ எடுத்து போடல. இந்த நாடு எங்க சார் போயிட்டு இருக்கு? அததாங்க இந்த நாடு எதை நோக்கி இல்ல இந்த நாடு எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? எல்லாரும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. போக பின்னாடியே சேட்டையில சொல்லுவார்ல தந்தானோ, அது மாதிரிதான். இல்ல நான் இப்போ ஒண்ணு சொல்லுவேன். ஆதி என்ன டென்ஷன் ஆவாரு. ஆதி என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதி என்ன சாரி, கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. கீர்த்திக்கு மேரேஜ் நாங்க டிசம்பர் விடுங்க, நான் பாத்துக்கலாம். அங்க அந்த லாங் டேர்ம் பாய் ஃப்ரெண்டே ஆதி ப்ரோ தாங்க. ஆதினா அவர் அப்படியான்னு கேட்க போறாரு. ஆதினா எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல, இருக்கீங்களா? நான் ஆதி அண்ணாவை நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ற ஒரு ஆளா சொல்றேன். இன்னைக்கு கீர்த்தி ரொம்ப சுரேஷ் மன உளைச்சல்ல மேரேஜ்னாங்களே, இருந்திருப்பாரு. என்ன ஃபீல் பண்றீங்க? ஆமா, ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருப்பாரு இன்னைக்கு. அட பாவிகளா. உங்கள்ட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? இல்ல வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல அதான் அந்த தனுஷ் இது அதான் ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த திருச்சி ட்ரம்பலம்ல சொல்லுவார்ல, ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி. இல்ல எனக்கு புரியல என்னமோ. உங்களுக்கு யாருக்குன்னா பரணி கிறிஸ்டோபர் ரிக்வெஸ்ட் காட்டுதா? கிறிஸ்டோபர் வந்திருக்காரு. இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல கிறிஸ்டோபரை பத்தி பேசினா நான் சிரிச்சுட்டேன். அது கிறிஸ்டோபர் எனக்கு காமிச்சது நான் அசெட் கொடுத்துறேன். இல்ல நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே, கொடுத்தாச்சு. அவருக்கு கங்குவாக்கு ரைமிங்க்கு எதுவுமே சிக்கல போல. அவர் போட கங்குவா ரைமிங் இல்ல. ஆனா இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன்ல சொர்க்கவாசலும் எனக்கு நல்லா இருக்குமோன்னு தோணுது. இல்ல எனக்கு வந்து மிஸ் யூ, சொர்க்கவாசல் இந்த ரெண்டு படம். ப்ரோ சாரி ப்ரோ, அந்த மிஸ் யூ டீசர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா மிஸ் யூ ஆமா சித்தார்த் படம். இல்ல ஆதி இப்ப சந்தேகப்படுறேன். இப்படி ஒரு படம் இருக்கா? வந்துட்டீங்களா? வந்துட்டார். வந்துட்டேன் சும்மா. என்ன ப்ரோ? ஆக்சுவலா அவரு நானே பாக்குறது இல்ல, பார்க்க முடியல. ஃபுல் பிஸி. பிஸி தான் என்ன பண்றது. இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி சூப்பரா ஒரு வீடியோ போட்டிருந்தா கிறிஸ்டோபர் ப்ரோ பத்தி. அது நல்லா இருந்துச்சு, பாக்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. உண்மைதானே அது. ஆர்ஜே பாலாஜி 2018ல ஆமா 18 தான். 18ல இங்க வந்திருந்தாரு. நான் ட்விட்டர் ஆரம்பிச்சது 2010ல. சரியா, என் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் போட்டுட்டு தான் இருப்பேன் ரிவ்யூ அதுன்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு ரெக்கக்னேஷன் பண்ணது பாலாஜி தான். ஸோ இங்கே வரும்போது எனக்கு பேசியிருந்தாரு என்கிட்ட. இங்கே என்ன யூஎஸ் வந்திருந்தாரு, வெளியே இன்னொரு ஸ்டேட்டில், என் ஸ்டேட் கிடையாது. ஏன்னா அப்போ என்ன சொன்னார்னா, ஒரு இங்கே ஷோ கண்டக்ட் பண்ணுறோம், வுட் லவ் டு ஹேவ் யூ, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இது வெளியே இருக்குது, ஃப்ளைட்டில் தான் வரணும், நான் இங்கே என்னோட சிட்டியில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படின்னு. இல்லை கெஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும்னாரு. சரின்னு நான் அப்படின்னு திரும்ப இங்கேருந்து கிளம்பி போய் அந்த டைமில் தான் அந்த ஃபோட்டோ, அந்த அவர் யூஎஸில் ஷோ பண்ணார், முன்னாடி இன்னொரு ஸ்டேட்டில் பண்ணியிருந்தார். அந்த ஷோவோட பிக்சர் ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த பிக்சர் அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணுமேன்றதுக்காக நான் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்போ போய் பேசி கொடுத்தேன். அந்த ஃபோட்டோ தான் அவரோட ஆஃபீஸில் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சி விட்டார், நான் கொடுத்தது இங்கே தான் வச்சுருக்கேன்னு. 2-3 வாட்டி நான் பார்த்துருக்கேன், இன்டர்வியூவில் நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் அவர் வெளியே அவர் அதை சொல்லியிருக்காரு. அது நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் அகைன் என்னை ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது பாலாஜி தான். அப்போ என் ஞாபகம் அப்போயே ஃபர்ஸ்ட்லேயே சொன்னார், நான் அவர் ஷோ பண்ணிட்டு இருந்தார்ல 120 rupees ஏதோ அந்த ரிவ்யூ, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பண்ண முடியல, விட்டுட்டீங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பல பிரச்சனைகள் வரும், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 4 லட்சம் கூட தருவாங்க, பட் விட்டுறாதீங்க, இப்படியே இருங்க அப்படின்னாரு அவர். அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு.
4 லட்சமா? ஆமா. இல்ல இல்ல அவர் 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 சொன்னதுப்பா 4 இல்ல இல்ல எனக்கு டவுட் ஆச்சு. அவ்வளோலாம் கொடுப்பாங்களா ரிவ்யூக்குன்னு யோசிச்சேன். ஐயா அது ரைமிங் கிறிஸ்டபர் சும்மா அண்ணா ரைமிங் கொடுப்பாங்க. ஐயோ ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அவர் தான் டாலர்ல போடுவாரு. வருங்க, அவருக்கு யூஎஸ் டாலர்ல இல்ல வரும்ல. சும்மா அவர்தான் கிறிஸ்டபர் ப்ரோ கிறிஸ்டபருக்கு ஒரு எனக்கு அதான் ரிவ்யூக்குலாம் வந்து இது பண்ண மாட்டாரு. ப்ரோ கங்குவா எப்படி இருந்தது உங்களுக்கு? கங்குவா. ஆனா எல்லாரும் ரொம்ப மொக்கைன்றாங்க. எனக்கு அந்த அளவு மொக்கையா எனக்கு ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் செம்ம மொக்கை. ஆனா அதுக்கப்புறம் ஓகே தான்னா பெருசா ஒண்ணுமே இல்லை. ஒரு எமோஷன் கம்மி, இது கம்மி. பட் விஷுவல் நல்லா இருந்துச்சு. சூர்யா ஓகே, அந்த ஃபைட் அதுக்காக அப்படி முடிஞ்சுச்சு. கிறிஸ்டபர் ப்ரோ ரொம்ப மொக்கை டைமிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. கங்குவா சங்குவானா நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களே முன்னாடி நாள், அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம் இந்த வாட்டி ரைமிங் வரல அப்படின்னு. இருந்துச்சு. தங்கலானுக்கே ஆமா மங்களான்னு போட்டீங்க. மங்களான்னு நிறைய பேரு எதுக்கு இவன் போடுறான் ரைமிங், சில சப்போர்ட் கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைலமாலே இருந்துச்சு. அதனாலதான் அப்படி வச்சிருக்கேன், போடலாமா வேண்டாமான்னு பாத்துக்கலாம். கிறிஸ்டபர் அண்ணா அது கல்யாண கேசட் பாத்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க, அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் அது சொல்லுங்க. வந்து பயங்கர இதுவா கலாய்ச்சி விட்டாரு அன்னைக்கு நைட்டு. அது சிம்பிள் தான். நான் கலாய்ச்சது ஒரு ரீசன் இருக்கு, சரியா? நான் சொல்லிடுறேன். டோரா மூவி நயன்தாரா படம் வந்துச்சுல்ல, அந்த டைம்ல அஃபிஷியல் போஸ்டர் தான் நயன்தாராவோட போஸ்டர். கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க அந்த பிக்சர்ல. நம்ம நயன்தாரா ஃபேன் தான். ஸோ அந்த டைம்ல அந்த பிக்சரை மட்டும் நான் ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு ஒரு சேட் ஸ்மைலி போட்டிருந்தேன். சேடுன்னா எதுக்கு, ஐயோ நல்லா இருப்பாங்க நம்ம நயன்தாரா, இந்த படத்துல இப்படி காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி போட்டேன். இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நம்ம பசங்க வந்து கலாய்ச்சி விட்டுருக்காங்க. நான் பார்க்கல, லைக் என்ன இல்லை நயன்தாராவை. எனக்கு என்னன்னா விக்னேஷ் சிவன் வந்து மெசேஜ் போட்டாரு, எதுக்கு இந்த போஸ்டரை போட்ட நீ, உனக்கு இதனால உனக்கு என்ன கிடைக்குது, ஒய் ஆர் யூ ஃபீலிங் ஹாப்பி, பீப்புள் ஆர் கமெண்டிங் ஷிட் அபவுட் இட் அப்படி இப்படின்னு ஏதோ திட்டிக்கிட்டு நீ நம்புறதா அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஒன்று என்கிட்ட சொன்னால் போதும். எப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபோட்டோஷாப் பிக்சர் கிடையாது, அஃபிஷியல் ஃபோட்டோ. செகண்டு நான் அதில் பெருசாக எதுவுமே பண்ணலை. சேட் ஸ்மைலி போட்டதே என்ன, நம்ம ஒரு ஃபேனாக அது போட்டிருக்கோம். இன்னொன்று அவர் ஆல்ரெடி பேசுவார் என்கிட்ட. அந்த 3 விஷயம் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட்ஸ் கீழே யாராவது போடுறதுக்கு என்ன திட்டிகிட்டு இருந்தார். திட்டிட்டு என் நம்பர் வாங்கினாரு. நான் ரிப்ளை பண்ண அவருக்கு பண்ணிக்கிட்டு நம்பர் கொடுத்துட்டேன். ஆனால் நம்பர் எனக்கு கால் வரல, இது வரைக்கும் வரல. நான் ரெடியாக தான் இருந்தேன் அப்போ பேஸ் பண்ணுறதுக்கு. இது முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து டிடியோட விஜய் டிவி ஷோலையும் இதை மென்ஷன் பண்ணாங்க நயன்தாரா அந்த டைமில், பாடி ஷேமிங் அப்படி இப்படிலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த கடுப்பில் தான் போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, நம்ம உண்மையாக தான் பேசியிருக்கோம். பாத்தீங்களா, கேட்டுக்கினீங்களா? கிறிஸ்டோபருக்கே இந்த நிலைமைனா இந்த டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் நல்லாவே போச்சு. அந்த கேரளால இருந்து வந்தது. அப்புறம் எப்படி சினிமால என்ட்ரி ஆனாங்க, அப்புறம் அந்த அம்மா அப்பா அந்த டேக் கேர் பண்றது, அதெல்லாம் நல்லா தான் போச்சு. நான் சொன்னேன், இந்த விக்னேஸ்வரோட லவ் போர்ஷன் வந்ததும் புதுசாகவும் ஒன்றும் இல்லை, பெருசாகவும் ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அந்த எண்டிங் வெட்டிங் எல்லாம் அது என்னமோ போற ஒரு சினிமா பார்க்க மாதிரி இருக்கு. ஒரு ரியல் அந்த இதே கிடைக்கல, அந்த வெட்டிங் ஃபீலே. அதனால முடியும்போது சப்புன்னு போயிடுச்சு. 35 மினிட்ஸ் நல்லா இருக்கு. நம்பர் வாங்கிட்டு காலே வரல நீங்களே, மேபி வரும் போல இதுக்கப்புறம். இனிமே ஆனா எல்லாரும் ஆங்கிலத்திலே உரையாடுறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அது எப்படி என்ன அது? அதுல இல்ல அது ஒரிஜினலே இங்கிலீஷ் தான், புரியுதா? அது இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி தான். அதுக்கு உள்ள வந்து தமிழ் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ்ல இருக்கு. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மலையாளம் இருக்கு, எல்லாம் மிக்ஸ்ல இருக்கு. நம்ம ஆக்டர்ஸ் யாரோ சொல்லியிருந்தாங்க, நெல்சன் மட்டும் தான் தமிழ்ல பேசியிருந்தாருன்னு. பட் நான் தெரியல, நான் கவனிக்கல அந்த அளவுக்கு, நான் அதை நோட் பண்ணல, எனக்கு தெரியும். அட்லியோட தமிழ் வாய்ஸ் வந்து பென்டன் வாய்ஸ் வந்துச்சு. அட்லியோட தமிழ் வாய்ஸ். அப்படியா? பென்டன் வாய்ஸ்னா சினிமையா? ஓ சாரி ஓகே. இல்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தாராங்க, ஏதோ சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னு. இல்ல பேசல, அந்த கல்யாண வீடியோல கரெக்ட். அந்த கிளைமேக்ஸ் வந்து கல்யாண வீடியோல வந்து கார்த்தி, ஷாருக் கான், அனிருத் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்துருந்தாங்க பிக்சர். பெரிய ஆக்டர்ஸ்னா தமிழ்ல யாரு பேசியிருந்தா அவங்கள பத்தி? விஷ்ணுவர்தன் பேசியிருந்தாருன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி டப்பிங் டீம் தான் ப்ரோ, மோஸ்ட்லி டப்பிங் டீம் தான் பேசியிருந்தாங்க. வேற பெருசா யாரும், நாகார்ஜுனா பேசியிருந்தாரு, ராணா,
தமிழ் ஆக்டர் யாருமே இல்லையே. இல்ல டைரக்டர் தான் 2 3 பேர் இருந்தாங்க. விஜய் சேதுபதி இருந்தாங்க. நானும் ரவுடி தான். வேற யாரும் இல்ல ஆக்சுவலா. அப்புறம் அந்த சிம்பு அந்த அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க. கொஞ்சம் இவங்கள ஆக்ட் பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. அது அதனால ஃபர்ஸ்ட் குவிட் பண்ண வேண்டியது ரிலேஷன்ஷிப். இருக்கும். சிம்புவா? அது சிம்புவான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலேஷன். அதுதான். அவர் பிரபுதேவா ப்ரோ, பிரபுதேவா. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பிரபுதேவா தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. பட் இல்ல ப்ரோ, மாறி மாறி பிரகாஷ் எடுத்துருக்கீங்க. சொல்லுவாரு. பிரகாஷ் ப்ரோ யாரு ப்ரோ? இல்ல இந்த டாபிக்கே நமக்கு செட் ஆகாத டாபிக். அதாவது வாயை மூட்டு உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு யார் நம்பர் 1 நம்பர் 2 இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏதோ பண்ணுங்கப்பா நீங்க. நான் உட்காந்து அமைதியா இருக்கேன். இல்ல என்ன வேற இழுக்கிறாரு? நீங்க ஏதோ பண்ணுங்க, நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் ஒரு பாக்குறேன். இல்ல ஒரு டாக்குமெண்ட்னு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட்ல நினைச்சது வந்து ஒரு லைக் வெட்டிங் டாக்குமெண்ட் தான். நானே நினைச்சு பார்க்கும்போது அப்படியே நினைச்சேன், ஓகே இது ஃபுல்லாவே வெட்டிங் தான் இருக்குன்னு. பட் ஆக்சுவலா அப்படி இல்லை. அது ஒரு கைண்ட் ஆஃப் 9 பயோபிக் மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. வெட்டிங் வந்து லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், 1.5 மணி நேரத்துல. அதான் பிரகாஷ் ப்ரோவை பார்க்க சொல்றோம். ஆனா அவர் பார்க்கவே மாட்டேன்றாரு. அது பரவாயில்ல. எனக்கும் டாக்குமெண்ட்ரிக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நமக்கு அதுக்கு செட் ஆகாது. எப்பவுமே டாக்குமெண்ட்ரி செட் ஆகாது. அண்ணா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பிடிக்காதா? இல்ல டாக்குமெண்ட்ரினாலே பிடிக்காது. அது வேணாம், நமக்கு செட் ஆகாது. இல்ல சீரியஸாவே செட் ஆகாது. ஸ்கூல்ல இருந்தே பிடிக்காது. ஆமா, நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அதனால செட் ஆகாத எதுக்கு பார்த்துக்கிட்டு நல்லா இல்லைன்னு மனசுல புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர்னா. அது என்ன ராஜமௌழி கூட யாராவது மாஸ்டர்னு போட்டிருந்தாங்களா? அதுக்கு அந்த டாக்குமெண்ட்டே நான் பார்க்கல, சீரியஸா பார்க்கல. அது சுமாரா தான் இருந்துச்சு. அதுவும் அதே மாதிரி த்ரில்லர் படத்துக்குலாம் மேல இருக்கும்ல சார் டாக்குமெண்ட்ரி. பயங்கரமா இருக்கும்ண்ணா, இன்டென்ஸா. இல்ல நமக்கு செட் ஆகல. நீங்க இப்பதான் அனிமேஷன் சொல்லி இப்பதான் அனிமேஷன் பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி நான் டாக்குமெண்ட்ரி பார்க்கறது எத்தனை வருஷம் ஆகுதோ ஆகட்டும். அனிமேஷன் பார்க்க மாட்டீங்களா பிரகாஷ்? நான் அனிமேஷன் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்கேன். இனிமே பார்க்க இல்ல அது அனிமேஷன்ங்கிறது நான் ஒரே ஒரு படம் மட்டும் பார்த்து நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப காலமா அந்த டெத் நோட்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பாருங்கன்னு இப்பதான் பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா இப்பதான் கோவப்படாதீங்க, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? அது அனிமேன்னு சொல்லுவாங்க. அனிமேஷன்னா நம்ம அனிமேஷன்னா இப்ப இந்த ஃபைண்டிங் நீமோ அந்த மாதிரி படங்களை அனிமேஷன் சொல்லுவாங்க. இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் உண்மைதான். பட் என்னன்னா இந்த அனிமேவே இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அனிமேஷனே அது நீங்க சொல்ல மாதிரி அந்த ஃபைண்டிங் மோமோ அதுலதான் பார்த்தது. இந்த அனிமேவே இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பாப்பீங்க கண்டிப்பா. கிறிஸ்டோபர் நீங்களும் ஆரம்பிங்க, நான் மஜாவா இருக்கும் அனிமே. ஐயோ அப்பா, இங்க இருக்க டைம்ல இதுவே பார்க்க முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட்ல பிடிக்காது அனிமேஷனா தெரியல. எனக்கு ஏதோ ரியலா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ரியாலிட்டி இருக்காது. இல்ல எனக்கு டவுட். ஒரு படம் பார்த்தீங்களா? அது என்ன படம்? இது ராட்டட்டோலி. சரி, சூப்பர் படம். இல்ல நீங்க பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் சும்மா ரேண்டமா சஜஸ்ட் பண்றேன். வைல்ட் ரோபோட் இஃப் அட் ஆல் பாசிபிள். கரெக்ட். இந்த வைல்ட் ரோபோட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. யோசிச்சுட்டு தான் இருந்தேன். தெரியல, பாப்பேனா டவுட் தான். புரியுதா? இல்ல இஃப் அட் ஆல் ரொம்ப போர் அடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ லிஸ்ட் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய லிஸ்ட். டைமே இல்லாம இருக்கு சுத்திக்கிட்டு. சரி, ஓகே. கேள்விப்பட்டேன் வைல்ட் ரோபோட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால சொன்னேன். நல்லா இருந்துச்சு, அதான் கேள்விப்பட்டேன். நல்லா இருந்துச்சு. கிறிஸ்டோபர் நீங்க சொல்லுங்க, இப்ப அடுத்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற படம் என்ன தமிழ்ல? இந்த வருஷம் வர ரிலீசஸ்ல எது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஐயோ புஷ்பா 1 எனக்கு பெருசா பிடிக்காது. அதனால புஷ்பா எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சோ மைண்ட் செட் பண்ணிட்டு போயிடலாம். தெலுங்கு படம் தமிழ்ல விடுதலை 2 எனக்கு விடுதலை 1 அவ்வளவு பிடிக்கல. அதனால பெரிய இது எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான். எல்லாரும் இந்த வருஷம்ங்கிறீங்க. இந்த வருஷத்துல இருக்க ஒரே ஒரு பெரிய படம் அது மட்டும் தானேப்பா. எல்லாரும் விடுதலை 2 அது மட்டும் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அதனால இனிமேல் வர படங்கள்ல சொல்லுங்க. இனிமேல் அடுத்த வர படங்கள்ல இந்த வருஷம் அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு இருக்கிற படத்துல ஆப்ஷன் மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விடுதலை 2 தான் வரும். அதனால நீங்க விடுதலை 2 ஆப்ஷன் இருக்கா, அதை வச்சுட்டு ஒரே ஒரு ரேஸ்ல ஒரே ஒரு ஒருத்தர் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க. அதனால இன்னும் அடுத்து வர படங்கள் எந்த படத்தை ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, அது கரெக்டா இருக்கும். சொர்க்கவாசல் வருது, நிறங்கள் 3 வருது, எமக்கு தொழில் ரொமான்ஸ், அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் படங்கள் வருதுன்னு மட்டும் தான் பாப்பாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, படம் வருதுன்னு பாக்குறது வேற. இவர் படம் வருதுன்னு எல்லா படத்தையும் பாப்பாரு. கிறிஸ்டோபர் படம் வந்தாலே பாப்பாரு. சூதுகம் 2 டிசம்பர் ரிலீஸ்னு சொன்னாங்களே ப்ரோ. சூதுகம் 2 அது பிரகாஷ் ப்ரோ தான் தெரியும். அது ரிலீஸ் டேட் என்னன்னு அவருக்கு தெரியும். இல்ல அப்படினா நான் வந்து வீரதீர சூரன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். எக்ஸாக்ட்லி அதுதான் அதேதான். நானும் அதேதான். வீரதீர அந்த படம் மட்டும் தான். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜனவரில வந்துரும் நினைக்கிறேன். வந்து ஜனவரில இருந்து ஸ்கிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஜான் விட்டா ஃபெப்லயே வந்துரும். ஆக்சுவலா ஃபெப் ஸ்டார்டிங்ல வரணும்.
ப்ரோ நீங்க சொல்லியே முடிக்கல பிரகாஷ் ப்ரோ. அந்த சூதுகம் ரிலீஸ் அப்ப சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் அந்த படம்லாம் ரிலீஸ் டேட்லாம் வராது, ரிலீஸ் டேட் போட மாட்டாங்க. சும்மா பேருக்கு டிசம்பர் ரிலீஸ் ஜனவரி ரிலீஸ்னு போடலாம், அதெல்லாம் வராது. வந்தா பாத்துக்கலாம் போங்க. நமக்கு அந்த படம் எனக்கு பணங்கானையாச்சும் பொங்கலுக்குள்ள தள்ளி விட்டுருங்க ஏங்கிற மாதிரி தான் இருக்கு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருங்க, அதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. பொங்கலுக்கு சீக்கிரம் டேட்டை போடுங்கப்பா. எனக்கு குபேரா நேத்து கூட சொல்லிட்டு இருந்தீங்க ராஜ்மிக்கனாலே கிரிஞ்சு தான் அப்படின்னு. அந்த குபேரா வந்து அவங்க கேரக்டர், அவங்க பண்ண கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு தோணுது. இல்ல யாரு சொன்னா நல்ல கிரிஞ்சுன்னு? டேரக்டர் நானா? ராஷ்மிகா கிரிஞ்சுன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நேத்து ட்ரைலர் பத்தி பேசிட்டு இருந்தப்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாருமே பேசிட்டு புஷ்பா இருந்தோம். போர்ஷன் சொன்னாங்க. புஷ்பா போர்ஷன் இருக்குல்ல, அந்த லவ் போர்ஷன் இது வரைக்கும் மோசமா ஒரு லவ் போர்ஷன் பார்த்ததுலயே நான் வந்து இந்த புஷ்பா போர்ஷன் தான் பார்த்திருக்கேன். அது மாதிரி எவனும் அப்படி ஒரு சீன் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அதை சொன்னேன். ராஷ்மிகா மந்தன் டார்கெட் பண்ணி சொல்ல, ராஷ்மிகா மந்தனால நம்ம அதே நம்ம டார்கெட் பண்ணி கீர்த்தி சுரேஷ் சொல்றீங்களா, சரி ரைட்டு போவோம், ஏதோ 2 படம் நம்ம அடிஷனலா சொல்லுவோம் சொல்லலாம். ராஷ்மிகா மந்தனா நம்பியே சொல்ல போறோம். சரி ஓகே. சரி கிறிஸ்டோபர் ப்ரோ ஒன்னு சொல்லிருக்கீங்க, வீரதீரேசன் சொல்லிருக்கீங்க, அடுத்து வேற என்ன? அப்புறம் எதிர்பார்க்கிற படங்கள் வாவாத்தியார். வாவாத்தியார் சூப்பர் சூப்பர். கார்த்திபுரம். சூர்யா 44 ப்ரோ. அது இன்னும் டைம் இருக்குல்ல, ரொம்ப அப்புறம் பாத்துக்கலாம். தக் லைஃப்ல அது தக் லைஃப் கண்டிப்பா. பட் தக் லைஃப் லேட் ஆயிடுச்சுல. இப்ப மார்ச் எப்ப போட்டாங்க? மார்ச் ஜூன் 5 பாத்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. நம்ம ஜனவரில ஜனவரி பிப்ரவரியே பாத்துக்கோ இந்த படங்கள் தான். ப்ரோ இந்த நிலவுக்கு என் மேல நடி கோபமும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் எல்லாம் அமைதியா ஆயிட்டீங்க? இல்ல அந்த படம் அதுவும் டேட்டு போடாம ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு என்னன்னா குபேரா வந்து பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆகும் போல இருக்கு, வாவாத்தியார் பிப்ரவரி 7 போல இருக்கு, இப்ப அநேகமா வீரதீர சூரன் பிப்ரவரி 7 போல போகும் போல இருக்கு. 3 படம் ஆல்ரெடி பிப்ரவரி 7 கிளாக் பண்ற மாதிரி தெரியுது. இதுல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை எங்க இறக்கி விடாங்க நான் யோசிக்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குபேரா பிப்ரவரி 7, ஏப்ரல் 10 இட்லி கடை, அதாவது 2 மாச கேப்ல 2 படம் வருது. நடுவில் தனுஷோட டைரக்ஷன் படத்தையும் விடணும். அது எங்க ஒரு பிப்ரவரி 14 விட்டா அது எப்படி இருக்கும்? பிப்ரவரி ஒரு படம், பிப்ரவரி 14 எப்படி விட முடியும்? 7 இந்த படம் குபேரா வருது. என்ன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நடிக்கல தனுஷ் படம் தானே அது. தனுஷ் டைரக்ஷன்ல அவரோட 3வது டைரக்ஷன் படம், அவர் கெஸ்ட் ரோல் பண்றாரு, கண்டிப்பா கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அது போக என்னன்னா அந்த பாட்டுலயே ஒரு பாட்டுல படத்துலயே இல்லைன்னா ஒரு பாட்டுல வருவாரு. ஏன்னா பாட்டு அவரு அதாவது ஒரு சின்ன பிட்டு மட்டும் அவர் பாடுற வரி வருது, அவர் குரல்ல வருது. அப்ப கண்டிப்பா அந்த பாட்டுலயாச்சும் வருவார்ல. 2வது நமக்கு யார் படம் மாதிரி தெரியும்? தனுஷ் படம் தானே நம்ம பேசுவோம். தனுஷின் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் தானே நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு ராக்காயி டீசர் பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் கேப்டன் மில்லர் ஞாபகம் வந்துச்சு? எனக்கு டீச்சர் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு டீச்சரே பிடிக்கல. இருந்தாலும் சரி ரைட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அனுஷ்கா அந்த ஒரு அந்த ராவா வந்து இந்த கழுத்தா இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு பார்த்தோம்ல, இப்ப என்ன காட்டியா காட்டி இப்பதான் அதை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஹீரோயின் அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் படம் பண்ணும்போது அனுஷ்காட்ட இருந்த பயர் இருக்குல்ல, இது இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த ஐலைனர் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு பீரியட் போர்ஷன் சொல்ற மாதிரி இல்லையோ, பீரியட் போர்ஷன் பீரியட் ஆக்ஷன் பிலிம்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கெட்ட போவாங்க. ஏன் ஐலைனர் போடுறீங்க, ஐப்ரோ தான் இது பண்றீங்கிற மாதிரி. அதேதான் அந்த மேக்கப் தான் காமெடியா இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாம. அண்ணா அவர் யார் டைரக்டர்? யார் ஒன்னும் தெரியல. செந்தில் நல்ல சாமி என்னமோ போட்டுருந்துச்சு பேர். செந்தில் நல்ல சாமி என்ன பேர்? அது கரெக்ட் தானா? நல்ல சாமி தான். அது எங்க இருக்காரு யாருன்னு தெரியல. ஐப்ரோ போட்டதுக்கே யோசிக்கணும் நான். அது எனக்கு என்ன நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. கோவிந்த் வசந்தா மியூசிக் போட்டாலே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு அது ஒரு கான்செப்டே புரியல. இல்ல உண்மையிலே நல்லா போடுறாங்க. உரியடி ஸ்டைல்ல இல்ல இதுல மியூசிக் உண்மையிலே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து உரியடி அந்த ஃபீல் ட்ராக் மட்டுமே ரிப்பீட் பண்ணல. அவ்வளவு நல்லா போட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதேதான் அந்த ஃபீல். இததான் நானும் சொல்லுவேன், ரிப்பீட்டடா இருக்கு என்ன சொல்லுவாங்க அதே மாதிரியே இருக்கு. அது மேல இல்ல, அதுக்கு மேல லிரிக்ஸ் வேற எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி பரவாயில்ல, ரொம்ப ஓவரா சொல்ல வேணாம், நமக்கு செட் ஆகல அவ்வளவுதான். ப்ரோ டெய்லியும் பிக் பாஸும் பாக்குறீங்களா ப்ரோ கிறிஸ்டோபர் ப்ரோ? ஐயோ இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குமே, மணி 11 ஆயிடுச்சு பாத்தீங்களா? அவரு ஸ்பைடர் படத்துல வர சொடல மாதிரி ஒரு வாரமும் வெளியே போறப்ப பாய்னு சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலி போடுறாங்க. எலிமினேஷன் அவங்க போறவங்க போட்டோ எல்லாம் போட்டு. ஆனா பிரிண்ட் வந்துருச்சு, மிஸ்டர் பீன் போட்டோ வச்சு ஒன்னு போடுவார் தெரியுமா? எப்படி ப்ரோ பாக்குறீங்க? டெய்லியும் பிக் பாஸும் பாக்குறீங்க, படமும் பாக்குறீங்க, வந்துருச்சுன்னு போடுவாரு. பிக் பாஸ் 1 மணி நேரம் தானே. இதுல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி அவருக்கு வந்து ஒர்க் பார்க்கணும், பர்சனலா வந்து அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வர எப்படி என்னன்னு புரியல. இல்ல சுகுமார் நான் உங்கள மாதிரி தான், நீங்க ஈவென்ட்டும் போறீங்க படமும் பாக்குறீங்க. நீங்க கிறிஸ்டோபர் கம்பேரே பண்ண முடியாது யாருக்கிட்டயுமே. அவர் வேற ரேஞ்சில இருக்காரு.
அதுதானா நீங்க 2 பேருமே வேற ரேஞ்ச். ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது இந்த நைட் இப்போ இங்க ஒரு 1:30 மணி ஆச்சு, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதை முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னாரு. காலையில வர 5 மணியோ 6 மணிக்கோ எழுந்துக்கணும்னு சொன்னாரு. ஆமா ஓடிட்டு தான் அப்ப இருக்கும். அப்ப தூங்கவே மாட்டீங்களான்ற மாதிரி இருந்தது. எங்ககிட்டயே ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறமா போய் பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தேன்ல. ஆமா, ரிவ்யூ போடணுமா அட்லீஸ்ட். அன்னைக்கு ஏதோ ஒரு படம் பாத்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க நீங்க 2 நாள் முன்னாடி. நான் பாதி பாத்துட்டேன், இன்னும் ஒரு 1 ஆமா hour ஆமா இருக்கு. ஆமா ஆமா அந்த மலையாள படம் ஞாபகம் இருக்கு. என் தலைவன் ஆதி என்ன வந்தாரு, அனுப்பி விட்டீங்க கீர்த்தியை பத்தி பேசி. ப்ரோ பொங்கலுக்கு ஏகே மூவி ஏதாச்சும் ஒண்ணு இருக்குமா? வாய்ப்பு இல்லையா? அட என் தலைவா நீங்க வேற சும்மா இருங்க, மன உளைச்சலா இருக்கு தலைவா. பிரகாஷ் அண்ணன் தான் சொல்லணும். இல்ல பரணி ஒண்ணு சொன்னா அப்படி இல்ல, அது திரும்ப ரிப்பீட் அடிச்சிரும். அப்டேட் வரும்போது பார்ப்போம், அது வரைக்கும் நம்ம கண்டுக்காம இருப்போம், அவ்வளவுதான். ஒரு படம் சொல்லியாம எனக்கு என்ன அந்த ஒரு படமாச்சு விட்டுருங்கிற மாதிரி கடைசி நிலைமைக்கு வந்து, அதாவது வடிவேலு போட்டு அடிக்கிற நிலைமை யாரக்கூடாது. அதனால இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் நிலைமையிலே இருக்கட்டும். இல்ல எனக்கு இந்த 4 நாள் பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு. யாரு விடாமுயற்சி அப்டேட் கேட்கலாம்ப்பா இந்த கங்குவா விஷயத்துல அப்படின்னு. சீரியஸ்லா அந்த கங்குவானால நம்ம தப்பிச்சோண்டா அப்பா. விடாமுயற்சி குட் பை லக்லி டைட்டில் வைக்காம தம்ப்நெயில் வைக்காம ஒரு 4 நாள் ஓட்டியாச்சு. போதும், இப்படியே ஒரு 2 நாள் ஓட்டும். ப்ரோ இப்போ ஒரு ஃபேன் மேடு போஸ்ட் ஒன்று வந்துருக்கு பாத்தீங்களா? எந்த படத்துது ப்ரோ? இதுதான் விடாமுயற்சியோடது தான். பிரகாஷ் அது என்னமோ தெரியலங்க, அபிஷியல் போஸ்டரை விட ஃபேன் மேடு தாங்க ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஆனா பிரகாஷ் அண்ணா இப்ப ஸ்டில்ல பயங்கர ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்காருன்னா குட் பேட் அக்லி ஸ்டில் நம்ம மாத்தி பார்த்துட்டு இருக்கோம், புதுசா பார்க்கலாம். அதனால படம் வரும்போது படத்துல பார்ப்போம். அந்த உடம்பு குறைச்சார், உடல் எடை குறைத்தார், இளமையாக திரும்பினார், இதுல நமக்கு உடன்பாடே இல்லை இப்பெல்லாம் வர வர. அதனால நம்ம படம் பார்க்கறோம், படத்தை என்ஜாய் பண்றோம், பயங்கரமா போறோம், அவ்வளவுதான் நமக்கு ஒரே மைண்ட் செட். அதே மாதிரி எனக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எந்த படத்தை வேணா பண்ணுங்க. விடாமுயற்சியா குட் பை டாக்லியா குழப்பத்திலே ஓடுறது எவ்வளவு தெரியும், குழப்பமான மனநிலை தெரியுமா? அதாவது ஒரு படம் வருமாங்கிறது இப்ப கேள்வி இல்ல, ஏதாச்சும் ஒரு படமாச்சும் வருமாங்கிறத இப்ப கேள்வியா இருக்கு. வரட்டும். ஆனா வந்துரும், பொங்கல் ஏதாச்சும் வரும். பொங்கலுக்கு இப்ப இருந்தே தெலுங்குல 2 படம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஆமா 3 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. 3 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து கேம் சேஞ்சர் ஜனவரி 10, ஜனவரி 12 வந்து டாக்கு மகாராஜ், அடுத்து வந்து ஜனவரி 14 சங்கராந்திக்கு வசனம். மொத்தம் 3 படம் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அபிஷியல் ரிலீஸ் டேட்டோட போட்டாங்க. 3மே வந்து பாத்தீங்கன்னா 2 தில்ராஜ் படம். யார் ப்ரோ ஹீரோ? வெங்கடேஷுங்க, அனில் ரவிபுடி, அந்த F2 காம்போ, ஃபன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் காம்போ. ப்ரோ இந்த 2 படம் கூட எப்படி இருக்கும்னு தெரியாது, அந்த படம் கேரண்டியா ஃபன்னா இருக்கும் ப்ரோ. அதான் பண்ணு. அதனால டவுட் எனக்கு, நேத்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த கங்குவா மூவில சவுண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு சவுண்ட் குறைச்சதா சொன்னாங்களே, அது ஒன்லி இந்தியாவுக்கு தான் அப்ளிகபிளா இல்ல வந்துட்டு ஓவர்சீஸ்லயுமே அது பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்க எல்லாம் பாதி தியேட்டர்லயும் சவுண்ட் கம்மியா தான் இருக்கும் ஜென்ரலாவே. பட் இப்போதான் கொஞ்சம் இப்போ ரீசெண்டா தான் இந்தியன் மூவிஸ் வந்து வால்யூம் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேனுவலா இவங்க போய் பண்ண மாட்டாங்க. அந்த சவுண்ட் டிசைன்லயே அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி அப்படியே பிரிண்ட்ல அனுப்பிட்டாங்கன்னா ஏதாச்சும் இருக்க சான்ஸ் இருக்கு. இல்லாம இவங்களால பண்ண மாட்டாங்க. ஆமா ப்ரோ, உங்களுக்கு மட்டும் தான் கேட்கல. அப்புறம் அந்த ட்ரிம்டு வெர்ஷன் வந்துட்டு போட்டாங்களா கங்குவா? இல்ல ஈவினிங் ஷோன்னு சொன்னாங்க, அநேகமா இல்ல ஈவினிங் ஷோன்னு சொன்னாங்க, சென்சார் ஆயிடுச்சு, அநேகமா நாளையில இருந்து வரும்னு நினைக்கிறேன். டைம் எடுத்து நம்ம தெரிஞ்சது. இது வந்து நாளைக்கு படம் பார்க்கறவங்க தான் கேட்கணும், எந்தெந்த சீன் கரெக்டா அந்த பவுண்டி சீனு, அது அந்த இழுத்துட்டு போற சீனு, அதுக்கப்புறம் அந்த கேஸ் பார்த்துட்டு சொல்லு பாருங்க. ஆமா இவரு பரணி பார்க்க சொல்லலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. நான் புது படம் பார்ப்பேனே தவிர இந்த படத்தை நான் மறுபடியும் பார்க்க மாட்டேன். ஆனா பிரகாஷ், நான் ஒரு டவுட், இந்த டாக்கு மகாராஜா இருக்குல்ல, அதோட டீசர்ல பிஜிஎம் எனக்கு ரொம்ப ஹுக்கும் மாட அடிச்சது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இல்ல, எப்பவுமே நீங்க ஒன்று நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அனிருத்தோட ஒரு பிஜிஎம் வந்து தெலுங்குல வந்து ஒரு ரீயூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். எப்பவுமே தமிழ் வந்து ஒரு பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிஜிஎம் இருந்தாலும் சரி, எப்பவுமே கொஞ்சம் ரிப்பீட் கேட்கும். தமிழ்ட்டு அது ஒரு பழக்கம் இருக்கு. அனிருத்து இங்க போடுற பேட்டையோட பிஜிஎம் அங்க போன வாட்டி வந்து இதுக்கு போட்டாரு தெரியுங்களா? பேட்டையோட பிஜிஎம் பேட்டை பிறகு ஓஜிக்கு வரும். இன்னும் அவர் நிறைய படத்துக்கு யூஸ் பண்ணுவார். அவர் அனிருத்தோட இங்க ஒரு ட்ராக் வந்துச்சுனாலே உடனே அங்க வந்துடும். ஓஜி எப்பனா ரிலீஸ் ஆகுது? அது நல்லா இருந்துச்சு. மார்ச் 27ன்னாங்க. பட் எனக்கு அதில் டவுட் இருக்கு.
அப்புறம் இன்னொரு ஏதோ பீரியட் படம் வேற பண்ணிட்டு இருந்தாப்ல, ஹரஹர வீரமல்லுன்னு. ஆமா, ஹரிஹர வீரமல்லு. சாரி ஹரிஹர வீரமல்லு. கிறிஸ்டோபர் ப்ரோ, நீங்க கிஷ்கிந்தா கண்டம் பாத்துட்டீங்களா? பாட்டேனே, நான் தேட்டர்லயே பார்த்துட்டேன். அப்போவே நல்லா தான் இருக்கும், ஸ்லோவா இருக்கும், பட் நல்ல ரொம்ப படம் தான், நேரமா ரிப்ளை பார்க்கலாம். பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இல்ல நீ நைட் இன்னைக்கு வருது. நைட் வருதுல. ஆமா ஆமா. ஓகே. நைட்டு வருது, இன்னைக்கு நைட் யாரும் மிஸ் வருது, 12 மணி பண்ணாதீங்க. வரும். முரட்டு த்ரில்லரு Yes, இந்த yes. வருஷத்துக்கு. தமிழ் டப் இருக்குமா? இருக்கும் இருக்கு இருக்கும்ண்ணா. இருக்கு, உண்டு தமிழ் உண்டு டப் உண்டு இருக்கு ப்ரோ. இருக்கு. சூப்பர். ஸ்லோவா இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்லோவா போகும், பட் நல்லா சுமாரா தான் வேணா இருக்கும். கொஞ்சம் செம லைக் ஸ்லோ படம், பார்த்துட்டு சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா அதான் இருக்கும். நான் ப்ரெடிக்டபிள் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஒர்த்து. மாட்டேன், பட் ஓகே. இல்ல ஸ்லோவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். ஒரு ஒரு வாரத்துலயா? வாரத்துல முடிச்சிடலாமாவா? அதனால அப்படி பண்ணாதீங்கன்னா ஒரே நாள்ல முடிக்க ட்ரை ஆமா. பண்ணுங்க. ஒரே நாளா ஒரு ஸ்ட்ரெச்ல முடிக்க சொல்லு ப்ரோ. இல்ல இல்ல, நல்லா ஒரு இருக்கும் நாள் படம், இல்ல, படம். அது ஓகே. அவர் ஒர்க் ஷெட்யூல் வச்சு கம்பேர் பண்றப்போ ஒரு நாளே பெரிய விஷயம் தான் அவருக்கு. அதான் நீங்க வேறப்பா, அவரு ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு இவ்வளவு படம் பார்த்தேன்னு போட்டுன்னு இருக்காரு ட்விட்டர்ல. அவர் போடும்போது இவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னே கூட தெரிய ஆரம்பிக்குது இப்பெல்லாம். இல்ல எனக்கே நான் எவ்வளவு ஆனா பார்த்துமே எனக்கு நிறைய லிஸ்ட் கிறிஸ்டோபர் இருக்கு, அண்ணா பேக்கப். பாசிட்டிவா கொடுத்த படம் எது எனக்கு ஞாபகம் இல்ல. லப்பர் பந்து கொடுத்தாரு. சந்திரமுகி 2. எப்ப அமரன் சந்திரமுகி அமரன் 2வா? அமரன் எப்பா அமரன் அமரன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ நான் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கரெக்ட். படம் முடிச்ச உடனே கால் பண்ணார் வெங்கட். நான் சொன்னேன் படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, படம் ஓடும். ஆனா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், பிரகாஷ் அண்ணா, சுகுமார் அண்ணா உங்களுக்கு என்ன சொல்லுங்க, காந்தான்னு இப்போ ஒரு படம் பண்றாருல இவரு துல்கர். காந்தா, அது ஒரு ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட். தியாகராஜ பாகவதர் கேரக்டர் பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அது? ஆமா, அவருக்கு நியூஸ் மட்டும் வந்துச்சு. அவர் பண்ற 3வது பயத்துக்கு, பட் ஃபைனல் பயத்துக்கு இதுக்கு மேல நான் பயத்துக்கு பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அது சொன்னதா சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல, எனக்கு உறுதியா தெரியல. தியாகராஜ பட் பாகவதர் அதுக்கேற்ற ரொம்ப கதை தான். டஃப்பான ஒருவேளை ஒரு பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். ஆமா நம்ம அவருக்கு இன்னும் கேள்வி நான் கிறிஸ்டோபர் இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ட்வீட் யாருக்கு மட்டும் போட்டீங்க? நீங்க எப்பவுமே எதுவாக இருந்தாலும் ஓப்பனா போட்டுருவீங்க. அப்ப யாரும் புரியல, நான் எல்லாரும் புரிஞ்சிரும்னு நினைச்சேன். நம்ம ஜோ மேம் தான். அவர் போயிட்டாருன்னு அதானே, நினைக்கிறேன். அந்த ட்வீட் தானே. அந்த ட்வீட் தான். ஜோதிகா தான். சில டைம் நீங்க ஓப்பனா போட்டுருவீங்க, நேமே யோசிக்க மாட்டீங்க. இது இல்ல மட்டும் இதெல்லாம் தெரியல, எல்லாரும் தெரிஞ்சதுனால தான். அதில் போட்டுதான் தெரியணும்னு இல்லை, அதனாலதான் போட்டுறேன். அப்படி யோசிக்க இல்லை, புரியுது நீங்க கேட்டதுக்கு அப்புறம். அப்படி யாருக்கு தெரியலன்னா அடுத்து டெலிட் பண்ணிட்டு தூக்கி போட்டு விட்டுருவோம். அது அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டாலே போதுமே. அது யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது இல்ல. சுமர்ண்ணா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க சும்மா வந்து சத்தியமா இல்ல இல்ல, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் புரியலன்னு சொல்லல. எனக்கு என்ன டவுட்னா, கிறிஸ்டோபர் ப்ரோ வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி இன்டைரக்டா போட மாட்டாரு. அவர் போடுறதா இருந்தா டைரக்டா போடுவாருன்றது மட்டும் தான் எனக்கு டவுட் ஆச்சு. சுகுமார் வந்து டைரக்டா போட்டு அடி வாங்க வேண்டியதானப்பா அப்படின்றாரு. இன்னும் அடி வாங்க கரெக்டா? நான் அப்படி சொல்லல, டைரக்டா போடுறவரு இந்த வாட்டி என்ன இன்டைரக்டா போடுறாருன்னு யோசிச்சேன். அதுதான் கிளாரிஃபை பண்ண கேட்டேன். எல்லாம் தெரிஞ்சதுனால தெரியல, நான் யோசிக்கவே இல்லை. நீங்க கேட்டது அப்புறம் தான் யோசிக்கிறேன். ஏன்னா சிச்சுவேஷன் வந்து எல்லாரும் வந்து அது இது பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க ரெகுலரா வந்து கரெக்டா அந்த ஒரு இதுனா அதை போட்டுருவீங்க. அதுக்கு என்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி. நீங்க இந்த 9 இதுவே வந்து முன்னாடி நாள் போட்டீங்களா, அதுக்கு சொன்ன நான். ஓகே பொண்ணை கூட போட்டுருவோம் உங்களுக்கு. எப்பா அப்புறம் நான் சொல்லி போட வச்சன்ற மாதிரி ஆயிடும். ஏதோ தெலுங்கு பேசிட்டு இருந்தேன். அந்த கா படம் பாத்தீங்களா யாராச்சும்? கா இல்ல ப்ரோ, பார்க்கல. அது எனக்கு இங்க ரிலீஸ் ஆகல. இப்ப மலையாளம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மலையாளம் ட்ரெய்லர் எல்லாம் விட்டுருக்காங்க. கரெக்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஓவர் ஹைப் தான் அந்த படம். ஓகே, அட்லீஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெகுலர் மசாலா இல்லாம டிஃப்ரெண்டான ஒரு படம். அது வரைக்கும் ஓகே, சிறப்பா எல்லாம் இருக்காது. கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அது நீங்க பாத்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே தான், மோஸ்ட்லி இல்லை தான். அதான் நான் ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க. நான்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா போனேன். பட் ஓகே அந்த படம் தான். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் வச்சு ஓட்டுன்றதுக்காக ஃபுல் படம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டம் உட்காருது. ஸ்டில் ஓகே, எனக்கு வந்து ரெகுலரா இல்ல, அட்லீஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்களே புதுசா, அது வரைக்கும் ஓகே அந்த படம் பார்க்கலாம். பைராதி ரணகள் பத்தி கேட்டீங்களே, அதுக்கு போற ஐடியா இருக்கா ப்ரோ? மலையாள வெர்ஷன் அது வருது. பைராதி யூஎஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப கம்மியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னோட ஸ்டேட்ல ஆகல, 1000 தான் போயிருப்பேன். பட் எனக்கு வந்த ரிவ்யூஸ் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்குனாங்க. பார்க்கணும் ஆக்சுவலா அந்த படம். ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு இந்த வாரம் பார்ப்பேன். இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ, அது மலையாளம் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாலும் நான் ஒரிஜினல் வெர்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்றதுனால ஓடிடில வரும்போது பாத்துக்கிறேன். பெஸ்ட், அதுதான் நல்லது. அது
நான் எப்பயுமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்ட்லி. வேற ஓகே வழியே ஓகே இல்லாம லக்கி பாஸ்கர் தான் போய் மலையாளத்துல பார்த்தேன். பட் பட் மலையாளத்துலயும் துல்கர் தானே அவர்தான் வாய்ஸ்ல அவர்தான் லக்கி அவர்தான் பாஸ்கர். ஓகே அவர்தான் பட் போய் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. நாங்க லக்கி பாஸ்கர் நான் தெலுங்கு தான் நல்லா பார்த்தேன். இருக்குண்ணா, நானும் இதுதான் நல்லா ஒரிஜினல் தான் இருக்கு. பார்ப்பேன் நானும். தமிழ் சூப்பரா டப்பிங் இருக்குங்க நல்லா ப்ரோ. இருந்துச்சு. தமிழ் டப் நிறைய ஓகே பேர் ஓகே நல்லா இருக்குனாங்க. கரெக்ட். அதான் கேள்விப்பட்டேன். மலையாள பரவாயில்லையே. டப்பும் ஆனா நான் அவருக்கு ஒரிஜினல் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தானே. அவர் எல்லா லாங்குவேஜும் அவரே எல்லா டப் லாங்குவேஜ் பண்ணிடுறாரு. பேசுவாரு. ஆமா, அவர் ஆமா ஈஸி அவருக்கு அது. ஆமா ப்ரோ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. இது பண்ணியிருக்காரு, டேக் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ஆ வின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இப்ப என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்க சொல்றாரு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லையே. ஜனவரில இருந்து வரும் சேஞ்சஸ் வரும். ஆக்சுவலா ரூல்ஸ் ஆல்ரெடி அவர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. மெயினா இப்போ ட்ரம்ப் டார்கெட் பண்றது இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் தானே. லைக் மெக்சிகன்ல இருந்து பார்டர் தாண்டி வருவாங்கல்ல, வந்து இங்கேயே உட்காந்துருவாங்க. திடீர்னு டப்புன்னு சிட்டிசன்ஷிப் ஆயிடுவாங்க. இல்லை அவங்க பசங்க குழந்தைங்க எங்கே பிறந்துச்சு அந்த சிட்டிசன் ஆகிடும். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் பண்ண போறாருன்னு தான் மெயின் ஃபர்ஸ்ட் அதுதான். Like இப்போ இந்த இந்த ஊரில் குழந்தை பிறந்தாலுமே இனிமே அங்கே பேரண்ட் அப்பா இல்லைன்னா அம்மா யாராச்சும் கிரீன் கார்டு இல்லைன்னா சிட்டிசன் இருந்தால் மட்டுமே தான் குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்க. மெயின் ரூல் இதான் ட்ரை பண்ணுறாரு வருமான்னு பட் தெரியல. இதுதான் ஆனா அது மெயின் ரூல். நமக்கு இந்தியன்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா இல்ல எப்படி அது? இந்தியன்ஸுக்கு ஓகே. இது ஓகே தான். பட் இந்தியன்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னா இல்லை இந்தியன்ஸும் சேம் தானே. புரியுதா? இப்போ இங்கே வர்றவங்க இந்தியன்ஸ் வர்றவங்க என்ன H1B வீசால வருவாங்க, ஒர்க் வீசா. அதில் இருந்துக்கிட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. அது அப்ளை பண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் வருஷம் ஆகும். ரொம்ப வருஷம் கூட ஆகும் சில பேருக்கு. அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒருவர் வர்றாரு H1Bயில் வர்றாரு இந்த வீசாவில். அவர் அடுத்த வருஷம் எங்கள் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் H1B. அவர் அடுத்த லெவல் கிரீன் கார்டுக்கும் போகல, கிரீன் கார்டு அடுத்த லெவல் சிட்டிசன் இந்த ரெண்டுலேயுமே இல்லை. புரியுதா? ஸோ இந்த விஷயத்தில் இந்தியன் அஃபெக்ட் ஆகும். ஓகே. அண்ணா ஒரு டவுட்ண்ணா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் யூஎஸ்ல. சாரி, நீங்க எங்க தான் இருக்கீங்க? ஆக்சுவலா யூஎஸ்ல தானே இருக்கீங்க? யூஎஸ் தான், ஜார்ஜியா. இல்லண்ணா, இந்த தெலுங்கு ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுறப்ப அந்த ஃபேன்ஸ் போயிட்டு தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் பண்றது, பேப்பர்லாம் கீச் போட்டு வந்துடுறது, அந்த மாதிரி நீங்க பாக்குறப்ப ஏதாவது நடந்திருக்கா? ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஷோ ஆமா ஸ்டாப் ஆமா பண்ணி இப்படி பண்ணாதீங்க ஆ அப்படின்ற மாதிரிலாம்? ஆமா ஆமா இல்லை நடந்திருக்கு. நான் பார்த்தது வரைக்கும் லோக்கல் தேட்டர்ல நடந்திருக்கு. லோக்கல் தேட்டர்னா இங்கேயுமே யூஎஸ் செயின் தேட்டர்ஸ் இருக்கும். லோக்கல்னா ஓகே. இந்தியன் நம்மாளுக்கு வச்சிருப்பாங்க தேட்டர். ஓ, ஓகே ஓகே ஓகே. நம்மால் தேட்டர்ல சரி ஒரு ஸ்க்ரீன் இல்லைனா 2 ஸ்க்ரீன் தான் இருக்கும். அந்த தேட்டர்ல நடந்திருக்கு. எப்பவுமே நடக்கும். பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பட்டாசு விடுவாங்க, உள்ள ஃபுல்லா பால் பேப்பர் அபிஷேகமா? அத சொல்லுங்க. எல்லாமே பண்ணியிருக்கு. நான் பவன் கல்யாண் படம், சிரஞ்சீவி நான் போயிடுவேன். எல்லாத்துக்கும் போயிடுவேன். அதாவது கேக் கட்டிங்கு, ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா கிளீனிங் ஒரு $200 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க தேட்டர்ல. ஓ, புரியுதா? ஸோ ஓகே ஓகே வச்சுக்கிட்டு ஓகே இந்த சார்ஜ் கொடுத்துருவாங்க. அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க. ஆள் இருக்கும்ல. அந்த மாதிரி ஓகே. லோக்கல் இதில் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பர்சனலாக யூஎஸ் லைக் இங்கே யூஎஸ் செயின் தேட்டருக்குள்ள யாரும் அந்த மாதிரி பண்ணுறதை நான் பார்க்கல. பட் வேற ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு. ஆமா, பண்ணியிருக்காங்க. பட் நான் பார்த்தது இல்லை. என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லாமல் பாலையா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. படத்துக்கெல்லாம் நல்லா கொடூரமா. ஆமா தெலுங்கு ஃபேன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. தமிழ் எதுவும் நடக்காது. தெலுங்கு பயங்கரமா இருக்கும். தமிழ் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த வேட்டையனுக்கு தான் ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி இந்த பண்ணாங்க. ஃபேன் ஈவெண்ட்டுங்கிற மாதிரி அட்லீஸ்ட். ஓகே மற்றபடி ஓகே. டிஷர்ட் கொடுப்பாங்க அவ்வளோதான். எப்போமாச்சும் கேக் கட் பண்ணுவாங்க இங்கே தேட்டரில். சில நாள் மேக்ஸிமம் நாள் நான் என்ன கூப்பிட்டு தான் கேக் கட் பண்ணுவாங்க. நீங்க கட் பண்ணுங்கன்றவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க வர்றதே 10 பேர் தான் வந்திருப்பாங்க. என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நான் தான் கேக் கட் பண்ணுவேன். அவ்வளோதான் தமிழ் படத்துக்கு. நீங்க தெலுங்கு யார் சூப்பர். ஃபேன்னா? நம்ம விஜய் ஃபேன். ஓ, ஓகே. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. தளபதி இப்போ ஃபேன். அங்க ரிலீஸ் ஆகுது ப்ரோ. இப்போ வெள்ளக்காரங்களாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தமிழ் வருஷனை பார்ப்பாங்களா? ரொம்ப கம்மி. வருவாங்க. ரொம்ப ரேர். வருவாங்க. சில படத்துக்கு வருவாங்க. இப்போ கல்கிக்கு நான் பார்த்தேன். வந்திருந்தாங்க. கங்குவாக வந்திருந்தாங்க. ஆக்சுவலா எப்படி வந்தாங்க தெரியல. வந்தாங்க ஆக்சுவலா. வேற 1-2 பேர் இருப்பாங்க. ரொம்ப கம்மி தான். பெருசா ஒன்றும் இருக்காது. ஏன்னா எங்க எல்லா படமே சப்டைட்டில் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். அதானே எல்லா படமுமே சப்டைட்டில் இருக்கும். எந்த லாங்குவேஜ்னாலும். என்ன எல்லாம் அமைதியாயிட்டாங்க? ஆமா, தெரியல. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இல்ல சுகுமார் ப்ரோ ஈமோஜி போட்டுட்டே இருந்தாரா எதுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சும்மாவே இல்ல, போடுவாரு. இல்ல. சொல்லுங்க சுமார். அவரு கங்குவாக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னது வந்து நான் எப்படி சொல்றது, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வருதுல்ல. இல்ல ஏதோ ஒரு விதத்துல ரீச் ஆயிருக்கு ஒரு விஷயம். அது ஒண்ணு. அந்த அட்லீஸ்ட் ட்ரெய்லர். தெலுங்குன்னா நம்ம ஆர்ஆர்ஆர்னால அந்த என்டிஆர் எல்லாம் கொஞ்சம் லைக் ஃபேமஸ் நினைக்கிறேன். ஆமா தேவாரா ஞாபகம். தேவாரா வந்திருந்தாங்க.
யார் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, நீங்க விஷாலா? அண்ணா நான் தானா, இல்ல இது பர்சனல் கொஸ்டின் தான். ம் ட்விட்டர்ல இந்த இன்கம்லாம் வருதே, எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கா அதெல்லாம்? ட்விட்டர்னா நீங்க இந்த ட்விட்டர் மஸ்க் தர இன்கம் கேட்டீங்களா? ஆமாண்ணா சொல்றேன் ஆமாண்ணா அதானே. அது வந்து ஆமாண்ணா. எவ்வளவு தெரியுமா? அதெல்லாம் இன்கம் இல்ல. $100 100 40 45 லைக் 15 டேஸ் ஒரு வாட்டி வரும். எனக்கெல்லாம் வந்து $45 $50 வரும்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் டே. ஸோ மந்த் ஓகே. மேக்ஸிமம் $100 மேக்ஸிமம் இவ்வளவுதான் இல்ல எனக்கு இல்ல வரும். கிறிஸ்டபர் ப்ரோ, அது முன்னாடி ஒரு இது இருந்துச்சு, இப்ப எல்லாம் மாத்திட்டாங்கல்ல. நவம்பர் 7ல இருந்து புது, ஓ அப்படியா? ஆமா ஆமா, புது பாலிசி இது ஆமா, பண்ணிருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ் இல்ல என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு பரணி சொன்னா. ஆமா, ட்வீட் ஓ வந்து கமெண்ட்ஸ் கிடையாது, இப்போ என்கேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி. இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க ட்வீட் பண்றீங்கன்னா உங்க ட்வீட்டோட என்கேஜ்மெண்ட், அதுல புது யூசர்ஸ் யாராவது வெரிஃபைடு வாங்குறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே 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 ஓகே. தெரியல, நம்ம இதை நம்புறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை, பெருசாவும் தரல. ஆமா, இது என்ன பண்ண போறோம்? $100 என்ன பெருசா வந்துட அதை வச்சு போகுது. ஒன்றும் பண்ண முடியாது. அதில் பண்ண $15 இந்த ட்விட்டருக்கே கொடுக்குறோம், மந்த்லி ஃபீயே கொடுக்க போறோம் நாம. வர்றதை மீதி டிக்கெட் படத்துக்கு போறோம்ல, அதுல ஒரு பாதி டிக்கெட்டா சேவ் ஆகும்னு வச்சுக்கலாம் வேணா. அவர் எவ்வளவு பெரிய அவர் மேனேஜர் பா, அவர் இதெல்லாம் ஒரு இதுதான், அவர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே தோணும்ண்ணா. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் போட்டுடுறாரு, எப்படி வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க இண்டஸ்ட்ரியில, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. அப்பதான் காண்டாயி இன்னும் வேற அதெல்லாம் லெவல்ல இருக்கும், அது போடுவாருன்னு சொல்லியிருக்காரு தோணுது. அவரு, ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு. அப்பதான் அதெல்லாம் இருக்கும். காண்டாயி இன்னும் அடிக்கிறாரு அப்படின்ட்டு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது வர்றதுதான், இதெல்லாம் சகஜம் தானே. லைக் தப்பு அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. புரியுது புரியுது, புரியுது. அவங்க ஆமா ஆமா. ப்ராடக்ட் வரும்போது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நமக்கு இன்னொரு சில சில பிரின்சிபல் இருக்குல்ல, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரிவ்யூ தவிர எனக்கு எல்லாமே ஓகே தான், புரியுதுங்களா. ரிவ்யூவில் மட்டும் யாரும் கேட்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. வேற அதை ரிமூவ் பண்றது, அதில் இது எடிட் பண்றது பண்ண முடியுமா, அது மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். வேற ட்வீட் எதுனாலும் நீ டெலிட் பண்ணியோன்னா எனக்கு எல்லாம் ஓகே, மாற்றி போட்டு ஃபைன், பிரச்சனை இல்லை. ஓகே ரிவ்யூ அண்ணா, தவிர நீங்க இப்ப எல்லாம் ரீசெண்டா மொக்கையா இருக்கும்னு தெரியும், ஆனா போய் ரொம்ப மொக்கையா இருந்த படம் எது உங்களுக்கு? இப்போ டக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலையப்பா, அதான் பிரச்சனை. இப்போ எல்லாம் டக்கு டக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய படம் வரும். முக்கம் இது இப்போ இந்த பிளடி பெகர், இப்போ பிரதர், இந்த ரெண்டுமே இருக்கு. 2 நாள்ல பேக் டு உங்களுக்கு பேக் ஒர்க் பார்த்து. ஆகலையாண்ணா? ஐயோ, பிளடி பெகர்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பிரதர் அதுக்கு மேல இருந்துச்சு. பட் பிளடி பெகர் இப்போ ஓடிடி அண்ணா ஆமா எனக்கு ஆமா, ரொம்ப ஓடிடி பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஓடிடி கிடையாது, அது வந்து லீக்டு ஓடிடி ஹெச்டி. இல்ல, கரெக்ட். அந்த அந்த வெர்ஷன் பார்த்துக்கிட்டு 1-2 பேர் என்கிட்ட பேசும்போது இந்த படம் பரவாயில்லையே அப்படின்றாங்க. காமெடி இல்லை ஆனா பரவாயில்ல அப்படின்றாங்க, புரியுதா. காமெடியா இப்போ படமா பார்க்காம அவங்க எப்படி ஆமா, பார்த்தாங்கன்னு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் பேசுறாங்க இப்போ. அதுதான் நான் ரீசெண்டா நேத்தும் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரினாங்க. எனக்கு தெரியலப்பா, நான் டார்க் காமெடின்னு போனேன், டார்க்கா தான் இருந்துச்சு, காமெடியே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு நான் தியேட்டர்ல நான் மட்டும் சிரிச்சிட்டு இருந்தேன், எல்லாரும் பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. சரி ஓகேன்ட்டு. ஹலோ கிறிஸ்டபர் ப்ரோ. சொல்லுங்க. ஹலோ கிறிஸ்டபர் ப்ரோ, நீங்க சார். இந்தியன் 2க்கு ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, குருதி போன போட்டு. ஆமா 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 ஆமா. சத்தியமா சொல்றாங்க, அதை விட ஒரு இது சான்ஸே இல்லைங்க. ஆனா ஐயோ அது பிடிக்கவே இல்லை அந்த படம் எல்லாம். அதுவும் என் பக்கத்துல அன்னைக்கு தான் ஆவுடையப்பன் இருந்தாரு, என் கூட தான் பார்த்துட்டு இருந்தாரு. கரெக்டா 2 பேரும் கரெக்டா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம். சரி கரெக்ட், அவரும் சொன்னார் கரெக்ட், இதுதான் நானே போடலான்னு இருந்தேன், நமக்கு தான் போட முடியாது, நீங்க போடுவீங்களே. ஐயோ அல்டிமேட்டுங்க அது. ஐயோ அது பார்த்தோன்னே எனக்கு விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோங்க, உண்மையா சொல்றேன். நீங்க அந்த போட்டோலே முடிச்சிட்டீங்க. ஆனா சில விஷயங்கள் டக்குன்னு தோன்றதுதான், புரியுது. ஏதோ பார்த்து டக்குன்னு நம்ம தோணும். அப்புறம் இல்லைங்க, உங்களுக்கு அந்த இதெல்லாம் உண்மையாங்க செம்ம கிரியேட்டிவிட்டிங்க, உங்களுக்கு சூப்பரான கிரியேட்டிவிட்டிங்க. நான் உங்களோட அந்த ரைமிங்லாம் சான்ஸே இல்லைங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ உங்களுக்கு அந்த யூஎஸ்ல வர கண்டென்ட்லாம் இருக்கு இல்லைங்க, இப்போ அந்த சவுண்ட்லாம் வந்து எல்லா மூவி, இப்போ நம்ம தமிழ் மூவிலாம் வந்து இப்போ அட்மாஸ்ல வருமா? அது ஆமா 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 ஆமா, அட்மாஸ்ல தான் வரும். வருவேன். ஆமா ஓகே. இல்லை, நான் இங்கே சிங்கப்பூர்ல இருக்கேன். எனக்கு இப்போ சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் தேட்டரே ரொம்ப 2 தேட்டர் தான் இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ ஏதாவது ஒரு தேட்டர் தான் போடுவாங்க. பட் ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஃபார்மேட்டில் வராது. ஓகே. ரெகுலர்ல வருமா? ஆமாம், ரெகுலரில் 5.1 தான் வருது பை டிஃபால்ட்டாக. ஸோ அது எனக்கு டவுட்டு, எனக்கு ஒருவேளை ஃபாரின் கண்டென்ட் எல்லாமே 5.1 தான் வருமா இல்லை எப்படின்னு மேபி சில மூவிஸ் இருக்கலாம். ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஹலோ ப்ரோ, கேக்குது ராம். ஹலோ, இது STR 48 என்னாச்சு? STR 48 யார்கிட்ட கேக்குறீங்க? பிரகாஷ் கேளுங்க.
அதை ஏன் ப்ரோ கேக்குறீங்க? ஓகே அதுதான் ப்ரோ இல்ல அது அது சிம்பு கேட்கணும் தான் தயாரிக்கிறாரு, அதான் சிம்பு தயாரிக்க அதுதாங்க இப்போ ஜூன் 5 வருது STR 48. அவரு டக்லை பஸ் மாத்திட்டாரு இல்ல போல அது இருக்கு. ஆமா, இல்ல அவர் ஆக்சுவலா தேசிங்க 50 தான் பெரியசாமி படம் வந்து வரப்போகுது. சிலம்பரசனே தயாரிக்கிறாரு. அது வந்து இந்த படம் முடிஞ்சுதான் ஆரம்பிச்சது. எப்படின்னா இந்த இவர் படம், யார் படம், ஐயோ அஸ்வத் பேர் படம், வந்துச்சு, அஸ்வத் மாரிமுத்து படம். மாரிமுத்து. அஸ்வத் மாரிமுத்து STR 49 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிக்க போகுது. ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட அப்படியே சிம்பு ஆபீஸ்க்கு மாறிடுச்சு. ஆபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. டிஆர் கார்டன் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க ஆபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்ப ஆரம்பிப்பாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியல. இன்னொரு மேட்டர் சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த ராவண கோட்டம்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்றாப்ல. ஸோ சிம்பு கண்ணன் தான், ரவி கண்ணன் ஆமா ரவி கண்ணன் ரவி, ஆமா அவர் தான் பண்றாப்ல. துபாய். ஸோ சிம்பு சார் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா இது அவரோட ப்ரொடக்ஷன்ல ஏற்கனவே சிம்பு சினி ஆர்ட்ஸ்னு டிஆர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அது இல்லாம இது ஆர்ட்மன் ப்ரொடக்ஷன் அவரே ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். பட் ஃபர்ஸ்ட் காப்பி தானே, ஃபர்ஸ்ட் காப்பி ஆமா சிம்பு ஆமாங்க, பண்றாரு, ஆமா நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் காப்பி தாங்க. ஆகுது. ஆனா ப்ரோ பட்ஜெட்லாம் இது கேட்கறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பெரிய பட்ஜெட்ன்றாங்க. 2018 டேரக்டரோட என்னாச்சு ப்ரோ? ப்ரோ அது நிறைய நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா ரஜினி சாருக்கும் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ஒரு மல்டி ஸ்டாரர் கதை. அது இல்லாம சிம்பு அவர்கள்ட்டையும் அப்ரோச் போயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அதுவுமே பெரிய பட்ஜெட் தான். ஆனா அவரு இப்ப ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு சிம்பு பிடிக்கும், பட் ஆனா தெரியல அடுத்து நான் என்ன பண்றேன்ட்டு. ஏன்னா இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டருமே தமிழ்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ட்டு தகவல் வந்தது. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மலையாளத்துல. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன அப்படின்ட்டு இங்க வருவாங்க. ஸோ ஜூட் சார் படமும் இப்போதைக்கு அடுத்த இமிடியட் நெக்ஸ்ட் அஸ்வத் மாரிமுத்து படம் தான் ப்ரோ. அது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், ஃபேண்டசியான ஒரு படம்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். ஆமா ப்ரோ, அது ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் தான் சொன்னாங்க. ஆமா, கையில ஒரு மோதிரம், ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை பாருங்களேன். ஒரு மாதிரி ஒரு அது ஒரு கதை, ஒரு நல்ல கதை. பார்த்துட்டு சொல்லுங்க எப்போ இன்னும் டைம் இருக்கு. ஆனா இப்ப இந்த வீரதீர சூரன் வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஒரு ஆக்ஷன் படம், ஆனா நம்ம எதிர்பார்க்கறத விட அது பயங்கரமா இருக்கும் அந்த வீரதீர சூரன். அதுக்கு லிட்டரலா ஒரு கைதி டைப்ல தான் இருக்கும் அந்த படம். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ஆனா அது பொங்கலுக்கு ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, நிறைய இது கேள்விப்பட்டது கேம் சேஞ்சர்னால எல்லாருமே பொங்கல் டேட்டை மாத்துறாங்க அப்படின்றாங்க. ஏன் அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு தெரியலையே கேம் சேஞ்சர் மேல. நமக்கு மட்டும்தான் நம்பிக்கை இல்ல, இண்டஸ்ட்ரியில எல்லாரும் அந்த படத்தை பார்த்து டேட் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியல நமக்கு. பிரகாஷ் இல்ல நகருக்கான இல்ல ஒரு ஒன்னே தெளிவான பதில் ஒண்ணுதான், ஒன்னே கொடுப்பாருன்னு ஒண்ணுதான். நினைக்கிறேன். இல்ல சிசிடிவி வைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இங்க சிசிடிவி வைக்கப்பட்டுள்ளன்னு எழுதுறது ஒண்ணு. அது மாதிரி ஹைப்லாம் இங்க யாரும் அந்த படத்தை பார்த்தெல்லாம் பயந்தெல்லாம் ஓடல. இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இங்க வீரதீரசுரன் இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஜனவரி ரிலீஸ், இல்லைன்னா அதை மீறி போனா பிப்ரவரி, அது பிப்ரவரி 7 போகிற மாதிரி பிளானு. அது போக இங்க எல்லாத்துக்கும் தமிழ்ல வந்து என்ன குழப்பம்னா, அஜித் படத்துல எந்த படம் வருதுன்னு உறுதியா தெரியல. அவங்களுக்கு விடாமுயற்சி வருதா குட் பை டக்லி வருதான்னு தெரியல. ஒருவேளை அஜித் படம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரிலீஸ் போட முடியாதுனால அவங்க போடாம இருக்காங்க தமிழ் படங்கள். அது வரலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தமிழ்லயே 2-3 படம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்பயே வணங்கான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பொங்கலுக்கு. இன்னும் 2-3 படம் வரும். அந்த பெரிய படம் வரலன்னா இவங்க படம் வரும். அங்க கேம் சேஞ்சுக்காக யாருமே யோசிக்கல. ஓகே, அதுக்காக இது இல்லாத ஒரு மாயை உருவாக்க வேணாம், அவ்வளவுதான். அது எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். புரியுது. இன்னும் யோசிச்சு பாருங்க, இந்தியனுக்கு அப்புறம் சங்கர். வரும்னு தோணல ப்ரோ. இல்ல அவர் என்ன ப்ரோ மாலா படம் புரியல? தாரத்தைப்பட்டே பொங்கலுக்கு வந்துச்சிங்க, 6 படம் 5 படம் சேர்ந்து வந்துச்சிங்க. அதே மாதிரி சுரேஷ் காமாட்சி அன்னைக்கு படம், நிலைமை அதனால வேற நீங்க ப்ரோ. இல்ல அதான் இல்ல அதே சொல்றேன். சுரேஷ் காமாட்சி படம் நீங்க வருமானு டவுட் பட்டீங்கன்னா சந்தேகம், நானும் ஆமான்னு ஆமோதிப்பேன். ஏன்னா அவரு சுரேஷ் காமாட்சி, அவர் பேர் என்ன இன்னொருத்தர், ஐயோ அம்மா கிரியேஷன் சிவா, சிவா. அப்புறமேட்டு இப்ப சூரியகுமார் ப்ரொடியூசர் திருக்குமாரன் என்டர்டைன்மெண்ட் அவர் இருக்கார்ல, அவரு சிவி குமார். அப்புறமேட்டு இன்னொருத்தர் இருக்காரு, அவரு யாரு அப்புறம் மறந்து போச்சு. பிரகாஷ் இந்த அண்ணா 4 சாரி பேர்லாம் ஃபார் த பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜேஎஸ்கே சதீஷ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு போடுவாங்க, அவ்வளவுதான். ரிலீஸ் வருமா இல்லைன்னு தெரியாது. பிரகாஷ் அண்ணா அப்படியே இந்த 7 கடல் 7 மலை ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண ஏப்ரல் மே அது தான் சொல்றேன், ப்ரோ சுரேஷ் காமாட்சியா சேர்ந்தது தானே. இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஃபுல்லு பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு எல்லா மூவிஸும். எந்த மூவி பார்க்கன்னு ஒன்றும் தெரியாம இருக்க போறோம். இல்ல இப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறம் கடைசியில இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு இல்ல வீணா போச்சு இல்ல, அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதெல்லாம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம். அவங்களாம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்பதான் வீணா பண்ணாங்க. அங்குவா வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கு இவர் கால் பண்ணாரா, ஞானவேல் கால் பண்ணாரு? இல்லை 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 இல்லை, அது நல்ல விஷயம். அவர் தங்கலானுக்கும் பண்ணல, இதுக்கும் பண்ணல. அவர் பண்ண மாட்டார். மேபி கால் பண்ண அந்த டீம் தான் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் டீம் தான். அவர் பண்ணலை. எனக்கு வேற படத்துக்கெல்லாம் கேட்பாரு, ரெஸ்பான்ஸ் கேட்பாரு, கேட்டிருக்காரு. இதுக்கு பண்ணலை.
ஆனா இதை பேசலாமா? ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இந்த வீரதீர சூரன்ல ஒரு 2 சீன் விட்டுருந்தாலும் ரொம்ப நல்ல கூஸ்பம்ஸான சீனா இருந்துச்சு. ஒரு பக்கம் அது ப்ரொமோஷனா இருந்தாலும் கூட அது தியேட்டரிக்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தோம்னா இன்னும் நல்லா ப்ரோ அது இருந்திருக்குமோன்னு ஒரு படத்துல ஃபீலா வராது இருந்துச்சு. அது ப்ரோ, கொஞ்சம் அந்த சீன் இருக்காது ப்ரோ. 2 சீனுமே வராதுங்களா? இல்ல இல்ல ப்ரோ, படத்துல இருக்காது ப்ரோ. ஆனா செம்ம குஸ்பமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் கூட நினைச்சேன், சரி நல்ல ஒரு சீனை மிஸ் ஆமா இல்ல பண்ணிட்டாங்களே தலைவா, தியேட்டர்ல இப்ப காமிச்சிட்டாங்கன்னு நமக்கு தோணுச்சு. விக்ரம் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் விட்டாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் படத்துல இருக்காது. லியோ விக்ரம்லாம் லோகேஷ் பண்றாப்ல இதுக்கு அந்த ப்ரோ மாதிரி தான். ஓகே இது புஷ்பா 2 KGF 2 ஒரே மாதிரி இருக்கு. கரெக்ட் இன்டர்நேஷனலா ரொம்ப ப்ரோ, ரொம்ப கனெக்ட் ஆகுது ப்ரோ. கதையாவே ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கு. நேற்று போட்டுட்டு இருந்தாங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சு. ஆனா ஒண்ணு KGF 3 எப்ப வரும் தெரியாது. இது பின்னாடியே 3க்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுது. ஓகே, ஸ்டீவன்லி இறந்துருவாங்களோ? ஏன்னா நேத்தி ட்ரெய்லர் பாக்குறப்ப அப்படி இருக்குமோன்னு தோணுது. அப்படி சொல்லாத, அப்படி இல்ல சொல்லாத. இல்ல இல்ல சொல்லாத, ஒண்ணு சாரி. அப்படி இல்ல. இல்ல இல்ல எனக்கு வந்து அந்த அந்த ராஷ்மிகா மந்தானா வந்து டப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் வைக்கும்ல, ஆமாங்க. புஷ்பாங்கிறது அது வந்து பேர் இல்ல, அது ஒரு பிராண்டுன்னு சொல்லுவோம். அந்த பிராண்டுன்னு சொல்ற டைலாக் மாடுலேஷன் கவனிச்சனாலே உங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கான ஏதோ ஒரு சீனு, அவங்க கொள்றதுக்கான சீனோ ஏதோ ஒரு சீனு. அதை நீங்க சொன்னீங்கனாலே பார்த்தீங்கன்னாலே நல்லா ஒத்துக்கவனிங்க தெரியும். ஆனா இது வந்து அந்த புடவை ஒன்றும் அசிங்கம் இல்லைன்ற மாதிரி இதுல சீன் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு புடவையை கட்டி பொலன்னு பொழக்கிறாங்க ஒரு சீன்ல. அதுல இருந்து அவர் புடவையிலே சுத்துவாரு போல. ப்ரோ அது பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த ஒரு ஷாட் பாத்தீங்களா, புடவைய சுத்துற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருந்தாங்களே கிளைமேக்ஸ்ல. ஆமா. சரி சுகுமார் பிரகாஷ், நான் கிளம்புறேன். இல்ல 10 மணி ஆயிடுச்சு, எப்படி நாங்களே முடிச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் கடையை க்ளோஸ் பண்ண போறோம். சரி ஆமா. சூப்பர். அப்புறம் வந்து விஷால் அப்புறம் வந்து இல்ல 2 பேருக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அதாவது 2 பேர் முத்து அண்ட் வந்து இன்னொருத்தர் யாரோ ஐயோ மனோஜ்குமார், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேல்பாரி கதை இன்னைக்கு சொல்லலேன்னு கேட்டாங்க. 9:30க்கு ஆரம்பிச்சிக்க வேண்டியது. பட் வந்து நண்பர்கள் வந்து இந்த காரணத்தினால நம்ம நடுவில் திடீர்னு கதையை ஆரம்பிக்க முடியாது, அது நல்லா இருக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியாச்சு. நாளைக்கு வேல்பாரி கதை மீண்டும் தொடரும். நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் போஸ்ட்போன் பண்ணாம 9:30க்கு கரெக்டா டான்னு தொடங்கிடலாம். பாய், அவ்வளவுதான். ஓகே, பை பை. சூப்பர்ண்ணா, பாய்ண்ணா.